வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ குளிர்காலம் முடிந்து கோடைக்காலம் வர ஆரம்பிக்க போகுது. அப்போலாம் நம்மளுடைய உடல் பார்த்தோம் அப்படின்னா அதிக வெப்பமடைந்து சூடாக ஆரம்பிக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய அந்த அதீத வெப்பத்தை எல்லாம் நமக்கு நீக்கி நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது வெந்தயமாக தான் இருக்கும். வெந்தயத்தில் நீர் சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், தயாமின், ரிபோஃப்ளோவின் போன்ற தாது பொருட்களும், நிக்கோடினிக் அமிலம், விட்டமின் ஏ போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்களும் அடங்கி இருக்கிறதால நிறைய மருத்துவன்மைகளை நமக்கு வெந்தயம் கொடுக்கும். ஸோ வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நம்ம நலமோடு வாழ போகிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. ஸோ குறிப்பாக உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் நமக்கு தாமதமாக செல்ல ஆரம்பிக்கும். ரத்தம் சரியாக போகாதால நமக்கு இதயத்தில் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால அதீத அளவில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை வெந்தயம் நமக்கு குறைத்து கொடுக்கும். இதனால் ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. ரத்த அழுத்தம் சார்ந்த பிபி ப்ராப்ளம் என எதுவுமே இல்லாமல் இதய பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். பசியின்மை தீர்க்கப்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பசிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சாப்பிடவே மாட்டாங்க. அதாவது அவங்க சாப்பிட்ட உணவு செரிக்காமல் இருந்தால் தான் அவங்களுக்கு பசியின்மை ஏற்படுதுன்றது அர்த்தம். ஆனால் அது தெரியாமலே அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா செரிமானம் திறன் மேம்பட ஆரம்பிக்கும். அந்த செரிக்காத உணவுகள் எல்லாம் ஈஸியாக செரிமானமாகி அந்த வயிற்றில் உணவுகள் தங்காது. அது ஊட்டச்சத்துக்களாக மாறி அவங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். அப்போ மறுபடியும் அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இயல்பாகவே பசி எடுக்கணும் அப்படின்னா வயிற்று புறமெல்லாம் நீங்கி குடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, பசியின்மை பிரச்சனை தீர்ப்பதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை இருக்குங்க இல்லையா, அது தலைமுடியினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. அப்படின்றதால வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறை பிரித்து தலைமுடியினுடைய எண்ணெய்க்கு பயன்படுத்துறாங்க. அது நமக்கு கருமை நிறத்தையும் கொடுக்கும். எனவே கூந்தல் தைலங்கள் மற்றும் எண்ணெய் தயாரிப்பில் அது பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அது கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஆனால் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டீங்க அப்படின்னா இயல்பாகவே உள்ளிருந்து உங்களுடைய தலைமுடி அது வலுவாக்கும். உங்களுடைய முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் அதை பலமாக்கி உங்களுக்கு முடிகள் கொட்டுவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுப் பொருள் வெந்தயம். ஸோ வெந்தயம் உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். வெந்தயத்தில் அதிக அளவில் கரையக்கூடிய நார் சத்து இருக்கு. இது ஜீரணத்தினுடைய வேகத்தை குறைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு. அப்போ கார்போஹைட்ரேட்டுடைய உணவுகளை உண்ணக்கூடிய அளவையும் குறைக்கும். எனவே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து சுகர் பேஷண்ட்ஸ் விடுபடுவதற்கும் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே தடுக்கிறவங்களுக்கெல்லாம் உதவிகரமாக இந்த வெந்தயம் இருக்கும். தேவையற்ற கொழுப்பை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெந்தயம் குறைக்கும். ஸோ முன்னாடியே பார்த்தா மாதிரி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல தொடங்கி வெந்தயத்தை தொடர்ந்து உணவுகள் எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஊளை சதை அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகளை நமக்கு முற்றிலும் குறைய ஆரம்பிக்கும். இதனால ஹார்ட் அட்டாக் ஏற்படுறது, ஸ்ட்ரோக் பிரச்சனை ஏற்படுவது, இதய பிடிப்புகள், வாயு பிரச்சனை, வயிற்று பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். மலச்சிக்கல் பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். காலை வேளையில் வெந்தயம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நாள்பட்ட மலச்சிக்கல் மற்றும் வாயு பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். உணவை செரிமானம் செய்வதோடு வயிற்றையும் நல்லா சுத்தமாக வைத்திருக்கும். குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வெந்தயம் ஊக்குவித்து குடல் சார்ந்த பிரச்சனைகள் என எதுவுமே நமக்கு வைக்காது. ஸோ சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை சந்திக்கிறவங்கலாம் நீங்கள் வெந்தயத்தை காலையில் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். உங்களுக்கு கடுமையான அந்த மலச்சிக்கல்லாம் தீர்க்கப்படும். தொண்டை புண்ணுக்கு நிவாரணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். தொண்டையில் ஏற்படக்கூடிய தொண்டை புண், அந்த அல்சர், குடலில் ஏற்படக்கூடிய புண், தொண்டை வலி மற்றும் தொண்டையில் கொப்புளங்கள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்குன்றது அர்த்தம். தொற்றுகள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த தொற்றுகளை நீக்கிறதுக்கு வெந்தயம் முற்றிலும் உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக இருமல், தொண்டை கரகரப்பிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறலாம். தொண்டை புண், தொண்டை வலி போன்ற பிரச்சனைகள்லாம் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் உங்களுக்கு எதுவும் இல்லாமல் நீங்கள் நிவாரணம் பெறுவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். கிட்னி பிரச்சனைக்கு தீர்வளிக்கும் வெந்தயம். சிறுநீரகத்தில் கற்கள் மற்றும் தொடர்ந்து சிறுநீரகத்தில் எரிச்சல் இருந்துச்சு அப்படின்னா வெந்தயத்தை நீங்கள் முதல் நாள் இரவில் பார்த்தோம் அப்படின்னா வெதுவெதுப்பான நீரில் நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக எரிச்சல் மற்றும் கிட்னி பிரச்சனைகள் உங்களுக்கு முற்றிலுமாகவே தீரும். சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது. இருக்கக்கூடிய கற்களையும் நீங்கள் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றி கொள்ளலாம். உடல் சூட்டை உங்களுக்கு குறைக்கும் வெந்தயம். வெந்தயத்தை ஊற வைத்த தண்ணீரை கொண்டு நீங்கள் குடிச்சிட்டு
முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நெஞ்சு எரிச்சல் மற்றும் ஒவ்வாமை உங்களுக்கு எல்லாம் தீர ஆரம்பிக்கும். ஸோ அலர்ஜி எல்லாம் இருக்காது. தொண்டை புண்ணால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் வெந்தய தண்ணீர் படும்போது நல்ல இதமாக இருக்கிறதோட அது உடல் சூட்டையும் உங்களுக்கு வந்து தனித்து உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும். ஏன்னா இயல்பாகவே வெந்தயமாக இருந்தாலும் சரி, வெந்தய கீரையாக இருந்தாலும் சரி, அது வந்து உடல் சூட்டை குறைக்கக்கூடியதாக தான் இருக்குது. எனவே வெந்தயத்தை நீங்கள் அப்பப்போ உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். முடியாட்டி போனால் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளில் வெந்தயத்தை பயன்படுத்திக்கோங்க. உடலை குளிர்ச்சி அடைய வைத்துக்கொண்டு இன்னும் பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.